கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இருக்கிற இடத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவராக இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களோடு இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்க ஏசப்பா. நாங்கள் பாடுற பாடம் உங்க ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட மகிமைப்படுத்துகிறாச்சா ஏசப்பா. எங்களுக்கு இன்றைய மண்ணாவே நீங்க தாருங்கராச்சா. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க நடக்க ஆண்டவரே, எங்களோட லைஃப்ல நாங்க அதை அப்ளை பண்ண ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க பலத்தை கிருபை தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. கேட்க போற செய்தி ஆண்டவரே, கொடுக்குற சொல்ற தாசனை ஆண்டவரே உங்க கருத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஆண்டவரே எங்க மத்தியிலேயே ஈடுபட வேண்டிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க கருத்தில் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. செய்தி வேலை ஆண்டவரே, காணிக்கை வேலை ஏசப்பா, ஆராதனை வேலையை ஆண்டவரே எங்களோடு இருந்து மகிமைப்படுத்து ஜெபிக்கும்படி அன்புட கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த பரிசுத்த நாளிலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை இந்த வேளையிலே ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கலங்கத்தை சேர்ந்து பாருங்க. தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர்,
இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். சொல்லி மொழியா இவருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி மொழியா இவருக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. என்னுடைய அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே, என்னுடைய அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றி தைரியப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தள்ளுமுகளால் சுகப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தள்ளுமுகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். சகல ஆசீர்வாதங்களாலே, சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே, சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே, குறைகளெல்லாம் நிறைவாக்கினீர்,
நிரப்பினீரே மனக்கவலை தீர்த்தீரே மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் சேர்ந்து சொல்லுவோம் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்தவரே எங்களை செழிப்பாய் மாற்றினவரே எங்கள் வியாதிகளை சுகமாக்கினவரே துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா 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 தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீ பரிசுத்த கண்களை மூடி அவருடைய மகிமை நாம் எல்லாரும் தேவ மகிமைக்குள்ளாக நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய மனக்கவலைகளை எல்லாம் மாற்றினவரே எங்களுடைய தீராத நோய்களை சுகமாக்கினவரே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே நீ பெரியவர் உம்மை துதிக்கிறோம் ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை விசாரித்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை தோள்கள் மீது சுமந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேசரேயன் மேலேயேந்து பிரியம் வைத்தீரே
அனுதினமும் முடிசூட்டினீரே இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். மல்கியா 3:10 படி நம்மளுடைய ரசபாக காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தும்படி கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. ஐசப்பா, படைக்கிற கரைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வானத்தின் பல கண்களை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை திரையில் காட்டப்படும் நமது பேங்க் அக்கவுண்டில் கூகுள் பே மூலமாகவும் மணி டிரான்ஸ்பர் மூலமாகவும் நெட் பேங்கிங் மூலமாகவும் செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்முடைய கரங்களில் உள்ளதான வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2-3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஹல்லேலூயா. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்ததுண்டானால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்றும் அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் மனதிருக்கம் உள்ள தேவன், அவர் இறங்குகிற தேவன், அவர் உதவி செய்கிற கண்மலை, அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் என்று நாம் அவரை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து பல கோணங்களிலும் நாம் பட்டியலிட்டே கடந்து செல்லலாம். ஏனென்றால் அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய மகத்துவமான நாமத்தை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய நாமம் உடைய நம் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம் சகல விதமான துர்க்குணங்களையும் நாம் விட வேண்டுமாம். சகலவித கபடங்களையும் சகலவித வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல விதமாக புறங்கூறுதலையும் நாம் ஒழித்து விட்டு நாம் புதிதாக பிறந்த குழந்தையை போல திருவசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக, கலங்கமில்லாத இந்த ஞான பாலினில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்திலும் இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிறது அல்லவா? நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை
பெற்றிருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நாம் கர்த்தருக்காக நாம் தவறாமல் செய்து கொண்டு வருகிறோம் என்று நாம் நினைத்தது உண்டு. ஆனால் சில வேளைகளில நம்மை அறிந்தோ நம்மை அறியாமலும் இப்படிப்பட்டதான சுபாவங்கள் நம்மளை சில வேளைகளை நம்ம துக்கப்படுத்துகிறது அல்லவா? தேவனாகிய கர்த்தரை நாம் சில வேளைகளை இப்படிப்பட்ட சுபாவங்களினால் நாம் துக்கப்படுத்துகிறோம் அல்லவா? இதற்கு காரணம் என்ன? நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானபடிலாம் நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனா சில வேளைகளில நமக்குள்ளாக புறக்கூறுகிறதான காரியங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்டதான சுபாவங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறது அல்லவா? சில வேளைகளில நாம் விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டாமல் அதை நம்ம பற்றி பிடித்திருக்கிறதுனால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் இருந்து நாம் முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆவியானவர் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். அதையும் வாசிப்போம். அதே அதிகாரத்திலே 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:11-12 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதத்திலே ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான அன்பு தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சைகள் எதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம் வளர முடியாதபடிக்கு நம் ஆத்துமாவுக்கு எதிராக போர் செய்கிறது. நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று உண்டு. நாம் தேவனோடு நடந்து கொண்டு, தேவனோடு அதிக நேரங்களில் தேவனோடு நாம் உறவாடி கொண்டு தேவனுக்கு பிரியமானபடியே நாம் செய்வோம் என்றால் நம்முடைய ஆத்துமா தேவனையே சார்ந்து இருக்கும். இல்லை என்றால் நம் மாம்ச பிரகாரமாகவே மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்து, மாம்ச இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து, நம் மாம்சம் சொல்லுகிறதற்கே நம்ம கீழ்ப்படிந்து நடப்போமே என்றால் ஆத்மா மாம்சத்தின் பக்கமே சாய்ந்து விடும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களுடைய நடக்கையை வைத்து உங்கள் ஆத்மாவும் வளரும். தன் நடக்கை நடக்கிறபடிதான் நம்ம ஆத்மா செழிப்படையும். இந்த நேரத்திலும் கூட நம்ம ஆத்மா எவ்வளவு முக்கியமானது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆத்மா விலையேற பெற்றது. இந்த ஆத்மாவை குறித்து நாம் எப்படியெல்லாம் நாம் பார்க்கலாம் என்றால், இதை குறித்து சங்கீதக்காரன் தாவீது ராஜா அழகாக சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 103:1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆத்துமாவுக்கு கட்டளையிட வேண்டும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று இந்த சங்கீதத்தை நாம் ஜெபித்து முடிக்கும் பொழுது இதை நாம் சொல்லுவது உண்டு. ஆனால் இது நம்ம உணர்ந்து சொல்லுவோம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். என் ஆத்துமா வெளியேற பெற்றது. ஆகையினால் தான் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாள் மறந்திடாதே என்று சங்கீதக்காரர் தாவீது தன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார். ஆத்துமா வெளியேற பெற்றது அல்லவா? ஏன் அப்படி சொல்லுகிறார்? எத்தனை நன்மைகள் அவர் நம்ம ஆத்துமாவுக்கு பலன் தருகிறார் என்று வேதத்தில பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறார் என்று வேதத்தில பார்க்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமா பாதாளத்தில் இறங்காதபடிக்கு நம்மை பாதுகாத்தாரே, நம் நரகத்துக்கு போக கூடாது என்று அப்படி ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டாரே. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால இந்த நாடில நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கிறதே. எவ்வளவு சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆகையினால் தான் சங்கீதக்கார தாவீது இவ்வண்ணமாக சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. சங்கீதம் 30:3 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா குழியில் இறங்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நம்மை வெள்ளை கிரயமாய் மீட்டெடுத்தார். இது எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நம்ம ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். ஆகையினால் தான் நம்ம ஆத்துமா நரகத்துக்கு செல்லாதபடிக்கு நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக இயேசுவானவரை தம்முடைய ஜீவனையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய ஆத்துமா கழுவப்பட்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு செல்லாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறாரே. உங்களில் அநேகர் இப்படி சொல்லலாம், தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சிக்கவில்லை என்றார், அவர் என்னை அபிஷேகிக்கவில்லை என்றார், நான் அவரை அறிந்திராமல் இருந்திருந்தேன் என்றார், நான் என்றோ அழிந்திருப்பேன், நான் நரகத்தில் இருந்திருப்பேன், நான் என்னை புதைத்த இடத்துல புல் முளைத்திருக்கும் என்று சொல்லுவார்கள். நீங்களும் அப்படித்தானே? நானும் அதே போலதான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு இந்து மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்தவர். எனக்கும் இயேசுவை பற்றி அறியாதிருந்து நான் படித்த ஸ்கூலிலே நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். அங்கேதான் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டதினால் தான் நானும் அவ்வண்ணமாகவே சொல்லுகிறேன். என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு விடாத பெட்டிக்கு என்னை உயிரோடு என் தேவன் என்னை காத்தார். இந்த ஆத்துமா தேவனிடத்தில் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். தாவீது இதை தான் வாஞ்சித்தார். ஆகையினால் தான் சங்கீதம் 42:1-2 இவ்வண்ணமாக பாடுகிறார். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயும் தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அது மாத்திரமல்ல, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று. ஏனென்றால் அவருடைய சமூகத்தில தான் மகிழ்ச்சி உண்டு, அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு ஆனந்தம் உண்டு, அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு நித்திய பேரின்பம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதான போஷாக்கை நீங்கள் கொடுக்கிறீர்களா? அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவ சமூகத்திலே. ஆகையினால் தான் எபிரேயர் 4:12 நேரா திருப்புவோம். எபிரேயர் 4:12-16 வரையிலும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களில் அவருக்கு போதுமானது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்று நாம் அவருடைய சமூகத்துல நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான ஒரு காலம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இனி காலம்
செல்லாது. நம் கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். ஆகையினால்தான் தேவனுடைய கரத்துல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடக்கும்படி அவருக்கு கண்ணுக்கு ஒப்புவிக்கும்படிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் ஆவியானவர் நாம் எழுதி கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கொலோசியர் 3:7-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தது போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம், மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. தூசணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செயல்களையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். எதற்காக? அவர் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நடத்தும்படியாக, நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, சரீரத்தை அவர் ஆளுதல் செய்யும்படியாக அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் அதே கொலோசியர் 2:6 பார்க்கிறோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு, அந்த எப்படி நடக்க முடியும்? அந்த புதிய மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவர் நம்மை கொண்டு கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக அவருக்குள் முதலாவதாக நாம் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, இப்படிப்பட்டதான தேவ சுபாவத்தில் வளரும் பொழுதுதான் அந்த புதிய மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடியே ஒவ்வொரு நாளிலும் நாம் வளர்ந்து பெருக முடியும். ஆகையினால்தான் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டுமே என்றால் எபேசியர் 3 நம்ம பார்க்கிறோம். பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் கண்டத்தை குட்டாத அந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு செல்வார். ஆகையினால்தான் 1 பேதுரு 2:25 பார்க்கிறோம். நாம் மேற்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று. மேற்பரும் கண்காணிப்புமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள்? எஸ்தர் ராஜாத்தி எப்படி தன்னை ஏகாயின் வசத்திலே ஒப்பு கொடுத்து 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாத சுகந்த வர்க்கங்களினாலும் அலங்கரிக்கப்படும்படிக்கு அவள் ஏகாய் கரத்திலே ஒப்பு கொடுத்தாள். அநேக ஸ்திரீகள் தனக்கு இது வேண்டும், அது வேண்டும், எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியோ பரிசுத்த ஆவியான ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால் தான் நாம் நம்மை பரிசுத்த ஆவியின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவரால் அலங்கரிக்கப்பட முடியும். ஏகாய்க்கு தெரியும் ராஜாவுக்கு எது பிரியமாயிருக்கும், எது பிடித்திருக்கும், எந்த வஸ்திரம், எந்த அணிகள் பிடித்திருக்கும் என்று அவர் எஸ்தரை அலங்கரித்திருப்பார். நாமும் அதே போலதான் பரிசுத்த ஆவியுடைய கரத்திலே நாம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் யூத மக ராஜா சிங்கம், யூத ராஜாவுக்கு எது பிரியமானது, எது பிடித்தமானது என்று அவர் அவனமாகவே நம்மை அலங்கரிப்பார். ஆகையினால் தான் நம்மை ஒப்பு கொடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, லேவியராகமம் 17:11 பார்க்கிறோம். ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆகையினால் நம்முடைய ஆத்துமா முற்றிலுமாக விடப்பட வேண்டுமே என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட வேண்டும். 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. நமக்காக அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நமக்காக குற்ற
நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாயா 53:10 பார்க்கிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தூக்கிடப்பட்டார். சாபமான சிலுவையை நமக்காக எடுத்துக்கொண்டார். என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் அப்படிப்பட்டதான சாபத்துக்குள் இருக்க கூடாது என்று அவர் தன்னையே ஒப்பு கொடுத்த, நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த சிலுவை, அந்த பாரமான சிலுவை, அந்த சாபமான சிலுவையை உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். நீங்கள் அப்படிப்பட்ட சாபமான இடத்துக்குள் வர கூடாது என்பதற்காக தான் என் அன்பு தேவ ஜனங்களே, அவர் நமக்காக தொங்கினதான அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தின, அப்படியே சரீரம் அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்ததானே அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், என்னாகும் 21 அதிலே வனாந்தரத்திலே மோசேக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக பேசின ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களினால கட்டிக்கப்பட்டு அவர் மரித்த நிலைமையில் காணப்படுகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள், மோசே, உமக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், இந்த வார்த்தைகளில் இருந்து நாங்கள் பிழைக்கும்படிக்கு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் என்று மோசே தேவனிடத்தில் சென்று இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இவ்வளமாக செய்ய என்று கட்டளையிடுகிறார். எப்படி என்றால், வெண்கல சர்ப்பத்தை கம்பிலே மாட்டி ஒரு கோலங்கள் மாட்டி அது யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ அவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்ளுவார்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பல விதமான போராட்டத்திலே, பல விதமான பாவத்திலே என்னை விடுவிப்பார் யார் உண்டு, என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே என்று கண்ணீரோடு தனிமையில் அமர்ந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உனக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கெடுக்கும்படியாக, உன்னை மீட்கும்படியாக, உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கல்வாரி சிலுவையில உனக்காக மரித்தாரே, உனக்காகவும் எனக்காகவும் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரே. அந்த ரத்தம் உன் பாவங்களை மன்னிக்கும். அந்த ரத்தம் உனக்குள் இருக்கிற வியாதியை குணமாக்கும். அந்த ரத்தம் உன்னை முற்றிலுமாக ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக உன்னை கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் உன்னை மாற்றுவாராக. என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டுமே என்றால் கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்ததான இந்த வேதத்தை நீங்க ஒரு நாள் வாசிக்க மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வாசித்து 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 தேவ சமூகத்துல, கர்த்தாவே நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களை கற்று தருவார், உங்களை நடத்துவார். அதற்காக உபாகமம் 17 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கு ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லுகிறதான வார்த்தை, இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் நீ கை கொள்ளும்படிக்கு, இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு, கர்த்தருக்கு நீங்க பயந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது என்ன செய்ய வேண்டுமா? அவன் லேவியரிடத்தில், லேவியனாகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை கண்டு அதை எழுதி வாங்கி அதை ஒவ்வொரு நாளிலும் வாசிக்க வேண்டுமா? இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். எனக்கு அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்குரிய காரியத்தில் வளர்ந்து பெருக வேண்டுமே என்றால் நீங்கள் வளர்ந்து பெருக ஒவ்வொரு நாளிலும் இந்த வேதத்தை நீங்க வாசிக்க மறக்க வேண்டாம். இதில் உள்ள சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால் தான் ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், நம் பெற்றோருக்கு எப்படி நடந்திருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், நம் சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி எல்லாம் வாழ வேண்டும், நாம் எப்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ ஜனங்களே,
இந்த செய்தி மூலமாக நீங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, தன்னுடைய ஆத்துமா பிழைக்கும் படிக்கு தன் அட்டைகளை காக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. தன் ஆத்துமாவுக்கு எதிராக இருக்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் தன்னுடைய ஆண்டவரே தங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீ அதை பொறுப்பெடுத்து நடத்தும். அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்திடுவீராக. உம்முடைய நாமத்துல நாங்கள் இன்னுமாய் வளர்ந்து பெருக எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.